ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மேக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். இந்த வாரம் ஸ்மேக்டவுனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது, அவ்வளோதான் சொல்லுவேன். சரி வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல சேனலுக்கு வந்திருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஆரம்பிச்ச உடனே நம்ம எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக த வைப்பர் ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா வராரு. ராண்டி ஆர்டனை 2 வாரத்துக்கு முன்னாடி ஸ்மேக்டவுனுக்கு நம்ம பார்த்துருப்போம். மீண்டும் ஸ்மேக்டவுனுக்கு பார்க்கறது சந்தோஷமாக இருக்குது. அவர் நிறைய பேசினார். என்ன பேசினார், கோடி ரோட்ஸுக்கு ஏற்பட்ட சண்டைகளை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியது தமிழ் எபிசோடில் ஒரு 9 நிமிட வீடியோவை பேசிட்டோம். பட் இதில் ஒரு கீ பாயிண்ட்டை மட்டும் பார்ப்போம். அவர் என்ன பேசினார்னா ராக்கு போய் ஒரு சில விஷயங்களுக்காக நான் ராக்கு போயிருந்தேன். இப்போ ராக்கும் எனக்கும் சம்பந்தமான விஷயங்கள் முடிஞ்சிட்டு பழையபடி ஸ்மேக்டவுனுக்கு வந்துட்டேன். ஸ்மேக்டவுனில் நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது. மற்றும் ரோமன் ரெயின்ஸுக்கு துணையாக கோடி ரோட்ஸ் மாறி இருக்கிறான். எனக்கு ரோமனை பிடிக்காது, பட் கோடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரதர், நீ இந்த இடத்துக்கு வா, நம்ம இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை கூப்பிட்றாரு. ஸோ அதே நேரத்தில் அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு போல இருக்குது. ராண்டி ஆர்டன் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டார். வந்ததுக்கப்புறமா கிளாமா சிட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹாய் சொல்லிட்டு, ராண்டி நீ கேட்டது சரிதான். நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கலாம், அதாவது நான் இதுக்கு ரோமன் ரெயின்ஸ் கூட துணையாக இருக்கணும் அப்படின்னு. அதாவது நான் ரோமன் கிட்ட ஒன்று கேட்டேன், நீ எனக்கு எதாவது துரோகம் பண்ணுவியா, இல்லாட்டா நீ ஏதாவது என்னை அட்டாக் பண்ணுவியா? அப்போ ஒன்று சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், என்ன நீ நம்பலாம், நான் ஒரு ட்ரைபிள் சீஃப், எக்னாலஜ் மீ, என்ன நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் சொன்னால், ரோமன் ரெயின்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால தான் நான் ஒரு டேக் டீம் பார்ட்னராக அவங்க கூட சண்டை போட்டதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பி கேர்ஃபுல்லாக இரு, பிளட் லைனை பற்றி தெரியாது, மற்றும் கெவின் ஓவன்ஸுக்கும் உனக்கும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் ரோமன் ரெயின்ஸ் கூட நீ டீம் அப் பண்ணது தான் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. கோடி ரோட்ஸுக்கும் புரியுது நம்ம கெவின் ஓவன்ஸுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா பல வருஷம் ராண்டி ஆர்டன் டபிள்யூபிள்யூக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் ரோமன் ரெயின்ஸ் பிளட் லைன் அட்டாக் பண்ணதுனால தான். அந்த கோமில் இருக்க தானே செய்யும். அப்போ அந்த இடத்துக்கு கெவின் ஓவன்ஸ் வராரு. கெவின் ஓவன்ஸ் அவருக்குள்ளே இருக்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்தலான்னு பார்த்துட்டானுங்க. ஏன்னா அந்த நேரத்தில் கடைசியாக பார்த்தீங்கன்னா பிளட் லைன் வந்துட்டாங்க. பிளட் லைன் வந்தோடனே கெவின் ஓவன்ஸ் எங்கே பேசுவார், கெவின் ஓவன்ஸ்க்கு பேசுறதுக்கு டைமே கொடுக்க மாட்டேங்காங்க. ஸோ சோலோ சிகாவும் அதான் சொல்கிறாரு, சோலோ நீங்கள் 3 பேருமே சேர்ந்து எங்களை அகேன்ஸ்டாக நிறைய தடவை மோதிருக்கிறீங்க. அதாவது பிளட் லைன் கூட கோடி ரோட்ஸ், ராண்டி ஆர்டன், கெவின் ஓவன்ஸ் எல்லாம் மோதிருக்கிறீங்க, ஒருக்கா கூட எங்களை வின் பண்ணதே கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது கெவின் ஓவன்ஸ் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி நடந்ததை விட்டு தள்ளுங்க, இன்றைக்கி உங்கள் கூட எனக்கு ஒரு மேட்ச் வேணும், பிளட் லைன் வெர்சஸ் கெவின் ஓவன்ஸ், ராண்டி ஆர்டன், கோடி ரோட்ஸ் மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்காரு. பட் ஆனால் கெவின் ஓவன்ஸ் சொல்கிறாரு, நான் சொன்னது அதை சொல்லலை, நானும் ராண்டி ஆர்டனும் இணைந்து இன்றைக்கி சோலோ சிகாவா மற்றும் ஜாக் ஆஃப் ஹார்ட் கூட விரும்புகிறோம், உன தேவையே இல்லை சாமி, நீ ரோமன் ரெயின்ஸ்கிட்ட எப்படிலாம் மேட்ச் விளாடணும் அப்படிங்கிறத கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு காத்து விட்டார். கோடி ரோட்ஸுக்கு அவ்வளோதான், இது அவ்வளோதான் போங்க, என்ன சோலையை முடிச்சு விட்டீங்க போங்க அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கோடி ரோட்ஸோடைய முகமே பார்த்தீங்கன்னா மாறிடு. ஏன்னா கெவின் ஓவன்ஸ் என்ன சொல்லுவார், சரி ஓகே நம்ம ட்ரிபிள் த்ரெட்டாக இன்றைக்கி ஒரு 6 man ஆக்டிங் மேட்ச் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுவார். பார்த்தா கெவின் ஓவன்ஸ் சிம்பிளாக சொல்லிட்டாரு, பார்ட்னர் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட இவங்களை எப்படி சண்டை போடணும் அப்படிங்கிறத நீ பார்த்து கேட்டுக்கோப்பா, இன்றைக்கி ராண்டி ஆர்டன் தான் என்னுடைய பார்ட்னரு, நீ எனக்கு பார்ட்னராக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. பாவுங்க கோடி ரோட்ஸ் முகமே மாறிடுச்சு. பட் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன், கெவின் ஓவன்ஸ் இணைந்து ஜாக் ஆஃப் ஹார்ட் 2 மற்றும் சோலோ சிகாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் விட போகிறாங்க. அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்னியை நயா ஜாக்ஸ் திட்டிகிட்டு இருக்கிறாங்க, போன வாரம் ஒன்றால் தான் நான் தோற்று போனேன், ஸோ நான் பெய்லியையும் நயமையும் டபிள்யூபிள்யூ விட்டே அனுப்பிடலாம், அந்த ஸ்மேக்டவுன் விட்டே அனுப்பிடலான்னு பார்த்தா ஒன்றால் அவங்க நம்பர் 1 கண்டென்டர் ஆகிட்டாங்க, அதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்னியை திட்டிகிட்டு இருக்கிறாங்க. டிஃப்னி சங்கிலேயே பார்த்தீங்கன்னா கழுத்தை நெரிச்சு சாகடிக்க பார்க்குறாங்க. போகும்போது டிஃப்னியோடைய முகத்தை பாருங்களேன், என்கிட்ட வெத்தலை பொட்டி இருக்குடி, அந்த வெத்தலை பொட்டியை வச்சு கேஷிங் பண்ணி உமன் சாம்பியன் ஆகிறேன்டி அப்படின்னு நினச்சிட்டு போலகுது. அண்ட் அஃபிஷியல் கெவின் ஓவன்ஸ், ராண்டி ஆர்டன் வெர்சஸ் த பிளட் லைனுக்குள்ளே இன்றைக்கி ஒரு டாக் டீம் மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பெய்லிக்கும் நயமிக்கும் போன வாரம் 2 பேரும் வின் பண்ணதுனால இவங்க 2 பேரில் ஒரு மேட்ச்சு வெற்றி பெறுவங்க பேட் பிளட்டில் பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் அகேன்ஸ்டாக உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பாக மோதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் பிஎஸ் மேக்டவுனுடைய ஜென்ரல் மேனேஜர் நிக்கோலஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லியிருந்தார்.
அந்த பேரில் தான் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ அந்த பெரிய மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பெய்லி வின் பண்ணிவிட்டு நயாமிக்கு கை கொடுக்கலாம் பார்த்தா அவங்க கோச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா தோத்துட்டாங்கல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி கோச்சிட்டு போகிறாங்க. பட் இருந்தாலும் பெய்லி வின் பண்ணிட்டாங்க. பெய்லி வெர்சஸ் நயா ஜாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா பேட் பிளட்டில் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிட்டு. அண்ட் அடுத்ததுக்கப்புறமா சலிச்சு போன ஒரு விஷயம், ஆண்ட்ராய்டே வெர்சஸ் கார்ன் வயசுக்குள்ளே பார்ட் 6 6வது தடவை இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்க போகுது. போன வாரம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப்பாக LA Knight அகேன்ஸ்டாக மோதி அந்த மேட்ச்சில் தோற்று போயிட்டாரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். சரி, அது ஃப்ளாஷ்பேக்கு. பட் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டே கூட ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டே போகும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து LA Knight பார்க்குறாரு. போன வாரம் நான் கை கொடுக்கும்போது நீ கை கொடுக்கல, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே LA Knight பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கார்ன் லூயிஸ் அட்டாக் பண்ணிவிட்டு அவங்கள என்னையா பேசிகிட்டு இருக்க, வா நம்ம 2 பேரும் மேட்ச் விளையாடுவோம், இப்போ நமக்கான சண்டைக்கு போடுற நேரம் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அந்த மாதிரி ஆண்ட்ராய்டுக்கும் கார்ன் லூயிஸுக்குமான பார்ட் 6 மேட்ச் நடக்குதான். முடியலை. ஆண்ட்ராய்டுக்கும் கார்மலைஸுக்கும் மேட்ச் பார்த்தே எனக்கு மண்டை வெடிச்சிருச்சு. அந்தளவுக்கு சலிச்சிருச்சுங்க. பட் ஆனால் இந்த மேட்ச்சில் இடையிலே பார்த்தீங்கன்னா LA Knight வந்துட்டார். LA Knight வந்ததுக்கப்புறமா கார்மலைஸ் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறாரு. அப்போது வந்து நம்ம ஆண்ட்ராய்டை வந்து LA Knight பற்றி கேட்காரு, மேட்ச்சுக்கு இடையில எதுக்கு வந்த, நீ இப்போது நான் பார்த்துக்கிறேன்னு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஆண்ட்ராய்டே ரோல் அப் மூலியமாக பார்த்தீங்கன்னா கார்மலைஸ் வின் பண்ணிட்டார். இதுக்கு முன்னாடி 2-2 இருந்தில் இப்போ 3-3 ஆகிட்டு, 2 பேருமே சமம் அப்படிங்கிற ஆகிட்டு. கார்மலைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வின் பண்ணிட்டார். ஸோ மீண்டும் ஒரு மேட்ச் நடத்துவானுங்க போல இருக்குது. ஸோ இதில் ஆண்ட்ராய்டே வந்து கொஞ்சம் கோவம் அடைகிறாரு. ஏன்னா LA Knight குறுக்காலம் வந்ததுனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டார். ஸோ LA Knightக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் ஒரு ஸ்டோரியை கலெக்ட் பண்ணி விடுறாங்க. அதே மாதிரி த ஃபினாமினல் ஒன் AJ ஸ்டைலுடைய ரிட்டனுக்கான ஹிண்டிங்கை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் போட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் த ஃபினாமினல் AJ ஸ்டைல் வந்து ரிட்டன் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம்ல. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து AJ ஸ்டைலுடைய ரிட்டன் இருக்குது அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கெவின் ஓவன்ஸ் ஆண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வராரு. ஹே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது கெவின் ஓவன்ஸ் ஒன்று சொல்கிறாரு, அப்போ பார்ட்னர் ரோமன் ரீன்ஸ் வெயிட் பண்ணுறான்ப்பா, போப்பா அங்கே போய் பார்ப்பா, நாங்கள் டேக் டீம் மேட்ச் நாங்கள் பார்த்துக்குறோம் எப்போயா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ராண்டி தான் பார்த்தீங்கன்னா விடு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கிட்ட அவன் கொஞ்சம் கோவமாக இருக்கான்ப்பா, நான் அவன்கிட்ட பேசி தேர்த்துக்கிறேன். மெயின் இவெண்ட்டில் ஒரு வேளை பிளட் லைனில் இருக்கிற டாங்களோட வந்து இடையிலே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, மேட்ச்சை கொலாப்ஸ் பண்ண பார்க்குறாங்கன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வா அப்படின்னு சொல்லிட்டு ராண்டிகிட்ட வந்து அப்ரூவல் கொடுக்குறாரு. ஸோ அப்போ மெயின் இவெண்ட்டில் கண்டிப்பாக கோடி ரோட்ஸ் வருவார் அப்படிங்கிறது இதன் மூலியமாக அஃபிஷியல் ஆகிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் த மிஷின் மியா எம் வெர்சஸ் நம்ம பைப்பர் நிவினுக்குள்ள ஒரு மேட்ச்சு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து மிஷின் மியாயம் பேசிகிட்டு இருக்கும்போது பைப்பர் நிவன் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே இன்றைக்கி ஒரு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா செல்சியஸ் கிரீன் கூட குப்பை தொட்டி மேட்ச் வேறு இருக்குது. என்னது ட்ராட் ஃப்ளேஷ் மேட்ச், அது பேர் எது சொல்லுவாங்க. ஸோ அது வேறு நெக்ஸ்ட் வீக் இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மேட்ச் நல்லா தான் கொண்டு போகிறாங்க. இந்த மேட்ச்சில் வந்து செல்சியஸ் ஸ்க்ரீன் வந்து பைப்பர் இவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குறாங்க. பட் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பைப்பர் இவனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வின் பண்ணிட்டாங்க மிஷின் மியாயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா செல்சியஸ் ஸ்க்ரீனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் விட போகிறாங்க. செல்சியஸ் ஸ்க்ரீன் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சாக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது பேர் என்னது டாம்ஸ்டர் மேட்ச். டாம்ஸ்டர்னால் குப்பை தொட்டி தானே. ஸோ அந்த குப்பை தொட்டி மேட்ச் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போது. யார் குப்பையில் ஏரியா போகிறா, செல்சியஸ் ஸ்க்ரீனா மிஷினா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபினாமினல் AJ ஸ்டைல் ரிட்டன் நான் அதுக்கு சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வீக் இருக்க போது. அண்ட் அஃபிஷியலி பிரேக்கிங் நியூஸ், நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப் தி லேடர் மேட்சாக நடக்க போகுது. லேடர் மேட்சை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, வின்ஸ் இருக்கும் போதெல்லாம் மாதத்துக்கு நடக்கும். ஸோ WWE லேடர் சாம்பியன்ஷிப் மேட்ச் DIY ஸ்ட்ரீட் பாப்பீஸ் வெர்சஸ் த பிளட் லைனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அதே மாதிரி பிளட் லைன் பார்த்தீங்கன்னா தயாராகி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜாக்கா ஃபாட்டு சோலோ சிகாவா 2 பேரும் பார்த்தீங்கன்னா முதன்மையாக வராங்க. ஐயா ஜாக்கா ஃபாட்டியை முதல் ஓடுங்கய்யா, அந்த மனுஷன் தான் தயாராக இருக்கும். இப்போது உமன் டிவிஷனில் ஒரு சின்ன செக்மெண்ட் நடக்குது. என்ன பார்த்தீங்கன்னா பெய்லி வந்து நயோமி கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நயோமி பார்த்தீங்கன்னா நீ தான் வின் பண்ணிட்டலாம், செலிப்ரேட் பண்ணி என்கிட்ட வாரியான்னு கேட்கும்போது அது இல்லை, வெடுப்பா நம்ம மேட்ச்சு தானே விளாடணும், நான் சும்மா டென்ஷன் கோவமாக இருக்கேன், அதுக்குன்னு சொல்லிட்டு உன் மேலே கோவம்லாம் இல்லை, பரவாயில்ல நீ வந்து அவள்கிட்ட இருந்து சாம்பியன்ஷிப் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் தெரிவிக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்னி வந்து என்னப்பா தோற்று போயிட்டியா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, என்னப்பா கழுத்து பக்கம் சவுந்து இருக்குது,
நயா ஜாக்சனை கழுத்து நெரிச்சிட்டாலா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நோஸ் கட் ஆயிடுச்சு. அடியே ஒன்னால் போகிற வரலாம் எனக்கு கிண்டல் அடிக்கிறாடியே அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் நினச்சிக்குப்பாங்க போல இருக்குது. கூட சேர நயா ஜாக்ஸுக்கு டிஃபனி பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸில் ஆப் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தது த பிளட் லைனுடைய டைம் ஜாக்கப் ஃபாட்டு மற்றும் சோலோ சிகாவா 2 பேரும் இணைந்து ராண்டி ஆர்டன் கெவின் ஓவன்ஸுக்கு அகென்ஸ்டாக ஒரு மேட்ச் விளையாடுறாங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் பக்கா உண்மையிலேயே சூப்பராக கொண்டு போகிறாங்க. ஸோ ராண்டி ஆர்டனுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்க்குறோம்ல பேசின் பில்டுக்கு அப்புறமா நல்லா இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இடையிலே வந்து டாங்கா பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ராண்டி ஆர்டன் சொல்லிட்டாரு அவங்க வந்தாங்கன்னா நீ வந்து தடுக்கிறதுக்கு வரலான்னு. ஸோ மாதிரி கோடி ரோட்ஸ் தடுக்கிறதுக்கு வந்துட்டார். ஃபஸ்ட்டு கோடி ரோட்ஸ் வந்து ஜாக்கப் ஃபாட்டு எப்படி அடக்கணும்னு கற்றுக்கணும் போல இருக்குது. ஜாக்கப் ஃபாட்டு லைட்டாக அடி போட்டாலே கீழே மயங்கி விழுந்துறாரு மனுஷன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்னது பார்த்தீங்கன்னா இவர் அடிச்சுட்டு கரெக்டாக சோலோ சிகாவுக்கு கெவின் ஓவன்ஸ் டர்னர் போட்டு ஃபின்பால் பண்ணும்போது ரெஃப்ரி கிட்ட தள்ளி விட்டார் கோடி ரோட்ஸை. கெவின் ஓவன்ஸ் பார்க்காரு, ஏன்டா நீ உள்ளே வர வெளியே போடா இது ஏன் மேட்ச்டான்னு சொல்லும்போது அந்த வாய்ப்பை பண்ணி ஜாக்கப் ஃபாட்டு 2 சூப்பர் கிக் போடுறாரு. உடனே சோலோ சிகாவை பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை பீட் பண்ணி வின் பண்ணிட்டார். இன்றைக்கி பிளட் லைன் வின் பண்ணதுக்கு முக்கிய காரணம் யார்? கோடி ரோட்ஸு. அவங்க பேசாமல் போயிருக்கலாம். ராண்டி ஆர்டன் இவனுங்களே சமாளிச்சிருப்பானுங்க. பட் நான் குறுக்கால வந்து இந்த குறுக்கால கௌசிக் வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கௌசிக் வந்துட்டார். அதனால் கெவின் ஓவன்ஸ் அண்ட் ராண்டி ஆர்டன் தோற்று போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜாக்கப் ஃபாட்டு மற்றும் சோலோ சிகாவா வின் பண்ணிட்டாங்க. சும்மா ஓடுவாரா கெவின் ஓவன்ஸ் ஸ்ட்ரைட்டாக போகிறாரு நம்ம கோடி ரோட்ஸ்கிட்ட. நீ ஏன்டா குறுக்கால வந்த ஒன்றால் தான் நான் தோற்று போனேன் இல்லாட்டா நாங்கள் நீ வெற்றி பெற்றுப்போன்னு சொல்லிட்டு மண்டையில் அடிச்சிட்டாரு. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கடுப்பாயிட்டார். 2 பேரும் மண்டையை முட்டிக்கிட்டு நிற்கிறானுங்க. சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை முட்டிக்கிட்டு நிற்கானுங்க. அப்புறம் ராண்டி ஆர்டன் தான் பார்த்தீங்கன்னா குறுக்கால வந்து எதுக்குப்பா நமக்குள்ளே சண்டை வந்தால் பிரச்சனை தான் ஏற்படும் பார்த்தா 2 பேரும் மல்லுக்கிட்டு நிற்கிறானுங்க. இவங்க மல்லு கட்டிட்டு இருக்கத இந்த பக்கம் ஜாக்கப் ஃபாட்டு சோலோ சிகாவை பார்த்து பார்த்தியா சண்டை போடுறானுங்க பார்த்தியா. கெவின் ஓவன்ஸை பார்த்தீங்கன்னா இவனுக்கு எனக்கு தெரிஞ்சு பிளட் லைன் வந்து நைஸாக இழுக்கிறானுங்க போல இருக்குது. அவனை விட்டுட்டு நம்ம கூட வந்துட்டு நைஸாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பிளட் லைன் ஏதோ சரி பண்ணுறானுங்க. டே பார்த்து இருந்துக்கோங்கய்யா. ஸோ இந்த சதிகள்லாம் மீதி என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி நான் சொன்னது தான் நம்ம சோலோ சிகாவை பார்த்தீங்கன்னா இப்படி காட்டிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ராண்டி ஆர்டன் வந்து சமாதானப்படுத்திட்டு இருந்தார்ல, அவர் கடைசியில் ஓரளவுக்கு சமாதானப்படுத்திட்டாரு. கெவின் ஓவன்ஸும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாரு, ஓகே அவனுங்க ஏதோ ஒரு குழப்பம் பண்ணுறாங்க, நமக்குள்ளேயே சண்டை ஏற்படுத்துகிறானுங்க, நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சமாதானமாகி சரி விட்டுதல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா கட்டிப்பிடிச்சி பழைய எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் கோடி ரோட்ஸுக்கும் கெவின் ஓவன்ஸுக்குள்ளே ஒரு டிஷ்ஷுமாக இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் காலியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஸ்மாக்டவுன் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா வித்தவுட் ரோமன் ரெயின்ஸ் பட் ஓகே நல்லா இருந்தது. 10க்கு 7.5 ஸ்டார் கொடுக்கேன். உங்களுடைய ரேட்டிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்ன கெவின் ஓவன்ஸ் கோடி ரோட்ஸோடைய செக்மெண்ட்டில் என்ன பேசுகிறாங்க தெரிஞ்சுக்கணுன்னா என் ஸ்கிரீனில் அந்த வீடியோ கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்துக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.